இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு நீதி விசாரணை வேண்டும், அவர்கள் அச்சுறுத்த வேண்டும் என்று சொல்லி வந்து தலைமையகத்தில் லண்டன்ல கேட்டேன். கேட்ட போது அவர்கள் எத்தனை கடிதங்களை அரசாங்கத்துக்கு எழுதியிருந்தார்கள், பதில் கிடைக்கவில்லை. நீதி விசாரணை வற்புறுத்தி கேட்டார்கள். இந்த கடிதங்களே எனக்கு அடுத்து அந்த பிரதிகளை பல பிரதிகளே இருந்த பெண்மணி அந்த தலைமை அதிகாரி என காட்டினார். என்ன அதற்கு மேல என்ன செய்வார் என்று கேட்டார். அவர்களே கையாளாத நிலையில் இருந்தார்கள். ஏனென்றால் இளைஞர் தான் அதற்கு மறுமொழி கூட கொடுக்கவில்லை. ஆக இந்த கொலைகள் இவர்கள் செய்யப்பட்டதற்கு பிறகு என்ன நடந்தது? அதாவது இவர்கள் கொலை செய்யப்பட்டது என்பது அத்தோடு அது முடிந்து போய்விட்ட ஒரு விடயமாக இருந்ததா, அல்லது நீங்கள் அம்னஸ்டிக்கு லண்டனுக்கு வந்து கேட்டது போன்று அரசு தரப்பில் அந்த கொலைகள் தொடர்பாக என்ன நிலைப்பாடு அதன் பிறகு எடுக்கப்பட்டது? அது ஏதோ தற்செயலாக நடந்த சம்பவம் போன்று அப்படி தானாக விடப்பட்டது? யாரும் பொறுப்பேற்றார்களா அந்த கொலையை பொறுத்த வரைக்கும்? அங்க உள்ளூர ஒரு விசாரணையை நடத்தி ஒரு கண் துடைப்பு விசாரணை நடத்தி அதை கைதிகளுக்கு இடையிலே நடந்த ஒரு மோதல் என்ற மாதிரி காட்டி அதை அந்த பையில மூடிவிட்டார்கள். அதை ஒரு பிரச்சனை ஆக்கவும் இல்லை, பிரச்சனை ஆக்குவதற்காக மனோபாவத்தில் இருக்கவும் இல்லை. அதன் பிறகு தொடர்ந்து போராட்டங்கள், ஆயுத போராட்டங்கள் வலுப்பட்டு வந்தபடியால், அதைவிட மோசமான தாக்குதல்கள் எல்லாம் வெளியான நடந்து கொண்டிருந்தபடியால் அதெல்லாம் அத்துடன் அடங்கி போயிட்டு. இந்த கொஞ்சம் முன்னோக்கி போவதற்கு விரும்புகிறேன் ஐயா. குறிப்பாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பொழுது இந்த சமகாலத்தில் உண்மையில் குட்டுமணி, தங்கத்துரை, ஜெகன் ஆகியோருடைய பெயர்கள் தான் பெரிதாக அடிபட்டன. ஆனால் கிட்டத்தட்ட இன்னும் பல பேரும் அந்த காலத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார்களே. இதே போல பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதும் இருந்ததுதானே இல்லையா? நிறைய இருந்தார்கள். அச்சுவேலியில் இருந்து தேவன் அடுத்த தளபதியா இருந்தார், சிவபாதம் இருந்தார். அதை விட வேறு வல்வெட்டுத்துறையில் இருந்து பல இளைஞர்கள் இருந்தார்கள். அதை விட குலராஜ சிங்கம் என்று உரும்பராயை சேர்ந்தவர் இருந்தார். இப்படி நிறைய பேர் இருந்தார்கள், ஒவ்வொரு ஊர்ல இருந்தார்கள். நாங்கள் சென்று அவர்களுடைய பெற்றோர்களை, உறவினர்கள் எல்லாம் சந்தித்து ஆறுதலும் தேர்தலும் கொடுக்க நிலையில இருந்தோம். அதுதான் எங்களால் செய்யக்கூடியதாக இருந்தது. மிகவும் பாடி வதங்கி போய் வறுமையான நிலையில் இருந்தார்கள். மூத்த இளைஞன், குடும்பத்தை வாழ்விக்க வேண்டிய இளைஞன் இப்படியா சிறைகளை வாடிக்கொண்டிருந்த போது அந்த குடும்பங்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தன. இதை நான் கண்கூடாக காணக்கூடியதாக இருந்தது. ஒரு உதாரணத்தை கூறலாம் என்றால், தங்கத்துறை வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். தங்கத்துடைய தாயார் வயது மாது அந்த ஆட்சி அவர்கள் எனக்கு ஒரு பிளைந்தி தருவதற்கு இரும்பு ஐயா நான் சேத்தண்ணி கொண்டு வரண்டு ஓடப்பட்டு அங்கு இங்கும் ஓடப்பட்டு இருந்தார்கள். இந்த நேரத்தில் என்ன பிரச்சனை என்று கேட்டால், அங்கு இருந்தவர் சொன்னார், சீனி இல்லை, அதுக்காக பக்கத்து வீட்டுல சீனி கடன் வாங்குவதற்கு ஓடுகிறா போல இருக்கு என்று சொன்னார். கஷ்டமாயிருந்து. ஏனென்றால் நீர்வெளி கொள்ளை சம்பந்தமான வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தது எத்தனையோ கோடி. அந்த கோடி பணங்கள் எல்லாம் அவர்களுடைய வீட்டுக்கு போனவை அல்ல. அந்த கோடி பணம் அப்படி அவர்கள் கொள்ளையடித்திருந்தாலும் அது அவர்களுடைய வீட்டுக்கு போயிருந்தால் அவர்கள் ஒரு பிளைங்கி எனக்கு தருவதற்காக எவ்வளவு அவசரப்பட்டிருக்க வேண்டிய அந்த தாயார், வயோதிக தாயார், அவர்கள் நிலைமையையும் அவர்களுடைய எவ்வளவு அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேங்க. போது நீங்கள் வழக்கறிஞராக அவர்களை சிறைச்சாலைகளில் சந்தித்திருப்பீர்கள்.
மேலும் பல இடங்களில் அவர்களோடு பேசியிருப்பீர்கள். நீங்கள் தனித்தனியாக தங்கத்துரை அவர்களை பற்றியும் குட்டுமணி பற்றி சொல்வதாக இருந்தால், அந்த வழக்கு நடந்த காலங்களில் அரசாங்கம் ஒரு சதியோடு சேர்த்து இந்த விடயத்தை இவர்கள் மீது தீர்ப்பெழுதி விடுவது என்பதில் குறியாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் அவர்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது? குட்டுமணி அவர்களுடைய மனோநிலையும் சரி, தங்கத்துரை அவர்களுடைய மனோநிலையும் சரி. நிச்சயமாக அவர்கள் அதை அறிந்து தளர்ந்து விடவில்லை, மிகவும் ஓபத்துடன் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, வெளியே அப்போது போராட்டங்கள் தமிழர் கட்சி நடத்திய தமிழர் விடுதலை கூட்டணி நடத்திய அகிம்சை போராட்டங்கள் எல்லாம், அந்த போராட்டங்களும் அந்த நேரத்தில் ஆங்காங்கு நடந்து கொண்டிருந்தன. அந்த போராட்டங்கள் தொடர வேண்டும், நலனை கருத்தில் கொண்டு அந்த போராட்டத்தை தளர்த்தி விடாதீர்கள் என்று அறிவுரை கூறினார்கள். அது மட்டுமல்ல, ஆங்காங்கு ஆயுதம் தூக்கியதை எல்லாம் அப்போது அவர்கள் எல்லாம் மிகவும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள், வளர்ந்து விடவில்லை. அதை விட இவர்கள் எல்லாம் அத்தோடு மனிதாபிமானம் மிக்கவர்கள். மனிதாபிமானத்தை குறித்து கூறுவதாக இருந்தால், குட்டிமணி இந்த ஒரு 2 சம்பவத்தை கூறுகிறேன். உங்களுடைய நேரம் அப்படியோ எனக்கு தெரியவில்லை. சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அதாவது தேடிக்கொண்டு அந்த இராணுவத்தினர் இருந்த நேரத்திலே அந்த பெட்ரோல்ல போய்கொண்டு இந்த இராணுவத்தில் இருவருக்கு இல்ல ஒருவருக்கு பாம்பு கடித்து விட்டது. பாம்பு கடித்து அவர் அந்த அந்த ஒழுங்கையில விழுந்து கிடந்து நுரை வாயால காக்க மிகவும் சாவும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிற இந்த செய்தி குட்டுமணிக்கு வருகிறது. குட்டுமணி ஒழித்து திரிகிறார், இவர்களுடைய கையில் பிடிபடாமல். வருகின்ற நேரத்தில் குட்டிமணி விரைந்து அங்கு சென்று ஒரு பாம்பு கடி வைத்தியரிடம் சேர்த்து, பாம்பு கடி வைத்தியர் மூலம் அவருடைய உயிரை மீள பெறக்கூடியதாக அளித்து எல்லாம் சிகிச்சை பெற்று நல்ல நிலைக்கு வந்த பிறகு விட்டு போனார். இதை அறிந்த அந்த இராணுவத்தினர் பிறகு வந்து குட்டிமணி வீட்டில் ஒரு பரிசை போனார்கள். அந்த பரிசு என்னென்று கேட்காதீர்கள், அது ஒன்று. சரி சரி. ஆரியபாலா என்ற ஒரு ஏஎஸ்பி தான் குட்டிமணியின் பரம வைரி கல்வெட்டுத்துறையில். அவர் குட்டிமணியை தேடி குட்டிமணி எங்க கண்டாலும் சுட்டுக் கொள்வதற்கு, அதே நேரத்தில் அவரை தீர்த்து கட்டுவதற்காக குட்டிமணி அங்கு போய் கொண்டிருந்தார். அந்த வீட்டிலே அந்த வீட்டிலே ஜன்னல் வழியாக பார்க்கின்ற போது அங்கு ஆரியபாலா தன் குழந்தையை கையில் வைத்து தாளாட்டி கொண்டிருந்தார். குட்டிமணி அவரை சுடவில்லை, திரும்பி வந்து விட்டார். நண்பர்கள் கேட்டார்கள், ஏன் நீங்கள் சுடவில்லை என்று. அவன் குழந்தை என்ன பாவம் செய்தது, குழந்தையை கையில் வைத்து தாளாட்டி கொண்டிருக்கிறார், நான் சுட்டு அந்த குழந்தை தவறை விழுந்து குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்து விட்டால் அந்த பாவத்தை தாங்க முடியாது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். இது 2 உதாரணங்கள். அவர்கள் இவ்வளவு பெரிய மனிதாபிமானம் உள்ளவர்கள் கூறுவதற்காக. அது மாத்திரமல்ல, சிறை கைதிகளா இருக்கிற சிங்கள கைதிகளை பற்றியே சொல்லுவார்கள். இவர்கள் எல்லாம் விடுதலை பெற்று வெளியால வந்தால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், வறுமையில் அவருடைய குடும்பம் வாடிக்கொண்டிருக்கிறது என்று சில குறிப்பிட்ட கைதிகளை பற்றி கூறுகின்றார்கள். இது உண்மையில் அவர்களுடைய குட்டிமணி தங்கத்துரை அவர்களுக்கு இருந்த மரியாதை, அவர்கள் எந்தளவு தூரம் ஒரு தலைவர்களாக அந்த காலத்தில் இருந்தார்கள் என்பதற்குரிய அடையாளங்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற விடயங்கள் ஒரு சில விடயங்களை தொடர்பட வேண்டுமே. அந்த அவர்களுக்கு இறுதியாக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பொழுது, மரண தண்டனை என்கிற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட பொழுது, ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை அந்த இடத்தில் முன்வைக்கிறார்கள். அதில் குறிப்பாக தங்கத்துரை அவர்கள், குட்டிமணி, ஜெகன் போன்றவர்களுடைய கருத்துக்களில் தங்கத்துரை அவர்களுடைய கருத்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு உரையாகவே அந்த இடத்தில் அமைந்திருந்தது இல்லையா? அது அவர்களுடைய பேசுவதற்குரிய கடைசி சந்தர்ப்பம் என்கிற ஒரு நிலையில் தான் அந்த உரையினை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் என்று நினைக்கிறீர்களா? ஆமா, அவருடைய தண்டனைக்கு எதிராக ஏதாவது கூற விரும்புகிறார்களா என்று கேட்டபோது நிச்சயமாக ஒரு அரசியல் சொற்பொழிவையே நிகழ்த்தியிருந்தார்கள். தங்கத்துரை கூறினார், நாங்கள் எல்லாம் ஆயுதம் தாங்கிவிட்டோம் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களே, நாங்கள் எல்லாம் ஆயுதத்தின் மேல் காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல. ஆயுதங்கள் தூக்குவதற்கு எங்களை இந்த ஆயுதங்கள் தூக்கின்ற நிலைக்கு நிர்பந்திப்பீர்கள் என்று கூறினார். குட்டிமணி கூறினார்,
என்னுடைய மரண தண்டனை நிறைவேற்றப்படும் போது தங்களை ஒரு கபோதி இருக்கக்கூடிய ஒரு தமிழனுக்கு வழங்குங்கள். அந்த கண்களின் மூலமாக கண்களின் ஊடாக மலர போடவும் தமிழீழத்தை காண ஆசைப்படுகிறேன் என்று கூறினார். அதே போல ஜெகன் பேசும்போது எங்களை தூக்கிலே போடலாம் கோரிக்கையை தமிழீழ எங்கள் தூக்கிலே போட முடியாது என்று கூறினார். அப்படியாக உணர்ச்சி பிரபாவமாக அவர்களாம் பேசினார்கள். அது மாத்திரமே ஆழமாகவும் பேசினார்கள், தத்துவார்த்தமாக பேசினார்கள் என்றால் நான் கூற வேண்டும். உண்மையில் மிக ஆழமான அந்த காலத்தில் மிகவும் நீதிமன்றமே அதை கண்டு கொஞ்சம் திகைத்து போயிருந்தது. உங்களுக்கு இவற்றை திருப்பி பார்க்கிற பொழுது என்ன உணர்வு வரும்? நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நீண்ட காலத்தில் பலவிதமான வழக்குகளை சந்தித்திருப்பீர்கள், வாழ்க்கையில் பல அனுபவங்களை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கையாண்ட வழக்குகளில் நான் நினைக்கிறேன் இந்த வழக்குகள் எப்போதுமே மனதில் ஒரு உயர்வான ஒரு இடத்தை பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் இதனை பற்றி நினைக்கிற பொழுது, இப்போது இன்றைய பொழுது எங்களோடு பேசுகிற பொழுதெல்லாம் உங்களுக்கு என்ன உணர்வு உண்டு உங்களுடைய மனதை பொறுத்த வரைக்கும் தோன்றும்? உணர்வு என்றால் இந்த மாவீரர்கள் மறவர்கள் தமிழ் தலைமுறையினர் செய்த தியாகங்கள் எல்லாம் வீண் போய்விடக்கூடாது. இந்த தியாகங்களை இப்போது இருக்கக்கூடிய தலைமை மதிக்க வேண்டும். அந்த தியாகங்களின் பெறுவராக இந்த தமிழ் மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். இந்த போராளிகள் எல்லாம் இன்றும் தமிழ் மக்களுடைய இதயங்களில் வைத்து போற்றப்படுகிறவர்கள், யாரும் தூஷிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த போராளிகளுடைய அர்ப்பணிப்பை மனதில் கொண்டு இப்போது தமிழ் மக்களை வழிநடத்தக்கூடிய தமிழ் தலைமை மனதில் கொண்டு போன பாதையில இருந்து ஆயுத பாதையாக இல்லாமல் இருந்தாலும் கூட, அகிம்ச பாதையாக இருந்தாலும் சரி, அறவழி பாதையாக இருந்தாலும் சரி, தியாகங்களில் வீண் போகப்படக்கூடாது என்பதே என்னுடைய உள்ள கேளிக்கை. இறுதியாக ஒரு விடயம் ஐயா, இன்றும் கைதிகள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். சில பேர் பல வருடங்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு எதிரான தீர்ப்பும் இல்லாமல் விடுதலையும் இல்லாமல் அந்த சிறைகளில் தவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், பல முயற்சிகள் செய்கிறார்கள். இன்னும் பல பேருக்கு விடுதலை வந்த பாடில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பலவிதமான அறிக்கைகளை அது பற்றி விட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆட்சியில் அவர்கள் துணையாக இருந்த போதும் இந்த கைதிகளை விடுவிக்க அவர்களால் முடியவில்லை. இந்த கைதிகள், இந்த விவகாரங்கள் பற்றியும் உங்களுக்கு பார்வை இருக்கிறதா? நிச்சயமாக கைதிகளை அவர்கள் வேணும் என்றுதான் வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நான் சந்தேகப்படுகிறேன், இறுதியில் போர்க்குற்ற விசாரணையை நடத்துவோம் என்று கூறுகிறார்களே, விசாரணையின் முடிவில் அந்த தமிழ் மக்களை கொண்டொழித்த முள்ளிவாய்க்காலிலும் சரி, அதன் பின்னரும் சரி, முன்னரும் சரி, தமிழ் மக்களை கொண்டொழித்த ராணுவ அதிகாரிகளுக்கும் மன்னிப்பு வழங்கி, இவர்களுக்கும் மன்னிப்பு வழங்கி, ஆங்கிலத்தை குயிக் ப்ரோ கோ என்று சொல்வார்கள். நீங்கள் செய்ததுக்கு அதற்கு பரிகாரமாக இவர்களுக்கு மன்னிப்பு என்று கூறி செய்வார்கள் போலதான் நான் நினைக்கிறேன். இந்த தமிழ் தலைமையால் இவ்வளவு கொடுத்து ஆக்கிவிட்டு முடியாமல் இருப்பது மிகவும் வேதனையாகவும் இருக்கிறது. அதை நினைக்கும் போது எனக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், பட்டுச்சேரியை இரவு கொடுத்தவர் பாயோடு அடைந்தாளாம் பின்னுக்கு. என்னென்றால் அவர்கள் கண்ட இடத்துல இருந்து பட்டுச்சேரியை கிழிந்து விடக்கூடாது என்று. அதே போலதான் தமிழ் மக்களுடைய ஆதரவை கொடுத்து விட்டு பின்னாலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர் தேசிய அமைப்பு தலைவர்கள். மிகவும் வேதனையாக இருக்கிறது. உண்மையில் நீங்கள் ஒரு ஆபத்து மிகுந்த ஒரு கருத்தினை சொல்லுகிறீர்கள் என்று நம்புகிறேன். அதாவது போர்க்குற்ற விசாரணை என்று ஒன்று வருகிறது, அதன் ஊடாக இந்த இப்போதெல்லாம் அந்த உள்ளூரில் ஒரு மெக்கானிசம் உருவாக்குவதாக சொல்கிறார்கள். அதனுடைய விளைவாக அதில் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு மன்னிப்பு, அதற்கு பதிலாக இவர்களுக்கு மன்னிப்பு என்று சொல்லி எல்லாவற்றையும் மூடுவதற்கான ஒரு தந்திரமாக கூட இது இருக்க முடியும் என்கிற ஒரு ஆபத்தினை நீங்கள் குறிக்காட்டியிருக்கிறீர்கள். நீண்டதாக பேச என்னுடைய சந்தேகம் மட்டுமல்ல, இதுல ஈடுபாடு கொண்ட பல நண்பர்கள், வழக்கறிஞர்கள், நண்பர்கள், அறிவுலகம் சார்ந்தவருடைய சந்தேகம் அதாகத்தான் இருக்கிறது. இதுல இருந்து இந்த இனத்தையும் மீள வேண்டும், தலைமை மீள வேண்டும், தலைமை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். அந்த வல்லமை அந்த தலைமைக்கு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் கூறுகிற ஒரு தெளிவான நிலைக்கு போகின்ற ஒரு வல்லமை அந்த தலைமைக்கு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அந்த தலைமைக்கு இருந்திருந்தால் சிங்கப்படியை தூக்கி
சுதந்திர தின வைபவத்தில் போய் பங்கு பெற்றிருக்க மாட்டார்கள். அதை செய்வதன் மூலம் எனக்கு தெரிகிறது இந்த சிங்கள தலைமையை திருப்திப்படுத்துவதையான அக்கறையாயிருக்கிறார்கள் என்று. சிங்கள தலைமை என்ன நினைக்கிறோம் என்பதுதான் கவலையாயிருக்கிறார்கள் என்று. உதாரணத்தை சொல்வதால் ராவணன் இத்தனை இழந்து போட்டு வந்த ராவணன் அங்கு போர்க்களத்தில் அத்தனையும் இழந்து போட்டு வந்த ராவணன் யோசித்தான் என்றால் பார்த்து சிரிக்க போறாள் என்றானாம். அதாவது வான் நகும் மண்ணுமெல்லாம் நகும் தோளான் தான் நகும் தான் நகவர் என்று அதற்கு நானான் வேல் நகு நெடுங்கன் செவ்வாய் வெள்ளியில் இதை வந்த யானகி நகுவாள் என்றே நாணத்தால் சாம்புகிறான்னு சொன்ன. யானகி சீத சிரிக்க போறாளே என்றுதான் ராவனுடைய கவலையாக இருந்ததாம். அதை போல இந்த அரசாங்கத்துக்கு நொந்துவிடக் கூடாது என்பதுதான் இந்த தமிழ் தலைமை கவலைப்படுவது போல தெரிகிறது. அது நல்லதுக்கு இல்லை. நிஜமாக தொடர்ந்து பேச வேண்டும். பல விடயங்களை அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். அது தவிர இன்று சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசியலில் பல விடயங்கள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு நாளில் நாங்கள் இன்னும் விரிவாக பேசலாம். இன்றைய பொழுதும் எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சொல்லலாமா? சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். அதாவது கொலையில் முன்பு போவதற்கு முன்பாக தூதுவரை அனுப்பினார் தங்கத்திரை குட்டிமணி அவர்களிடம். அவருடைய பேர் சுபசிங்க அறிஞர், வழக்கறிஞர். சுபசிங்க எனக்கு தெரியும். ஜே.ஆர். ஜெயவர்தனாவுடைய மனைவியுடைய அண்ணன். இவர்களோடு பேரம் பேசி இவர்கள் எவ்வளவு தூரம் விட்டுக் கொடுப்பார்கள், இவர்களோடு சிறையிலிருந்து விடுதலை செய்ததற்கு உடன் செய்ததற்கு எவ்வளவு தூரம் விட்டுக் கொடுப்பார்கள் என்று அனுப்பினார்கள். அவர் சென்று பேசினார். குட்டிமணி போன்றவர்கள் கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்கவில்லை. அவர்கள் தன்னுடைய கொள்கையில உறுதியாக இருந்தார். அதோடு திரு சிவசிங்க திரும்பி வந்துவிட்டார். அவர் நான் அறிவேன், மிக நல்லவர். தேவதனை என்ன எண்ணத்தோடு அனுப்பினார் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. அதை கூறி இந்த கருத்து பரிமாற்றத்தை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததற்கு மிக நன்றி தம்பி. மிக்க மிக்க நன்றி. மாத்திரம் வாய்ப்பில்லை, எனக்கும் வாய்ப்பு தான். இந்த பல விஷயங்களை மனத்தில் இருந்த ஆதங்கங்கள் பலவற்றை உங்களோடு வெளியே கொண்டு வரக்கூடியதாகவும் இருந்தது. மிக்க மிக்க நன்றி. உங்களுடைய நேரம், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாவற்றுக்கும் எங்களுடைய நன்றி உரித்தாகட்டும். நேர்கள் கரிகாலன் நவரட்னம். இவர் இப்போது அமெரிக்காவில் வாழ்கிறார். குட்டிமணி, தங்கத்துரை, ஜெகன் போன்றவர்களுடைய அந்த வழக்கில் வழக்காடிய வழக்கறிஞர், அவரோடு மூத்த வழக்கறிஞர் சிவசிதம்பரம் அவர்கள், அதோடு இன்னும் ஒரு வழக்கில் வாதாடிய மூத்த வழக்கறிஞர் நடேசன் சத்யேந்திரா போன்றவர்களோடு அந்த காலத்தில் பல விடயங்களை அனுபவங்களை கொண்டிருக்கிறவர் இணைந்து கொண்டார். பல விடயங்களை கருத்து கொண்டும் இன்னும் ஒரு நாளில் இன்னும் பல விடயங்களை பேசலாம். இந்த இடத்தில் அவருக்கு நன்றி கூறி உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ABC Tamil.